Students, University of Madras ஓட April 23-24 எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கு. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிளை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 29th ஸ்டார்ட் ஆகுது. 29th அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜ் நீங்கள் இங்கே உங்களோட டைம் டேபிளில் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 30 அன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. ஓகே, அண்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2 எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9th அன்றைக்கி பிஸ்னஸ் லா எக்ஸாம் 14th May. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸை அடுத்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் இப்போ உங்களுக்கு 4 இல்லையா? ஸோ 4th செமஸ்டரோட டைம் டேபிள் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எக்ஸாமோட இதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8th May 8th அன்றைக்கி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எக்ஸாம். கம்பெனி லா எக்ஸாம் May 23, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸாம் May 16, இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எக்ஸாம் May 20. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஓரளவு லீவ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 1 or 2 days கண்டிப்பாக லீவ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 21st. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 6th செமஸ்டர் டைம் டேபிள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் 7th May ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங். அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் 22nd அன்னைக்கு. ஓகே, 13th May பார்த்தீங்கன்னா இடிபி எக்ஸாம், 15th May இன்கம் டேக்ஸ் எக்ஸாம், 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம். ஓகே, ஸோ அடுத்து பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் 4th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் 10th May எக்ஸாம். ஓகே, அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 20th May. ஓகே, அண்டு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கேபிட்டல் மார்க்கெட்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 27th May. ஓகே, அடுத்து பேங்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் 6th செமஸ்டரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 24th May இல்லையா? அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். டெக்னாலஜி இன் பேங்கிங் எக்ஸாம் 7th May போட்டிருக்காங்க. ஓகேவா? பிகாம் டைம் டேபிளோட PDF ட்ரைவ் லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.